இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிராமத்து முறையில் கத்திரிக்காய் வத்தல் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். இதுக்கு 1 கிலோ கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா சின்ன சின்ன பீஸஸ் கட் பண்ணி நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி 2 ஸ்பூன் உப்பு போட்டு அது கூடவே இதையும் ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். வேக வச்சு எடுத்ததை ஒரு 2 நாள் நல்லா வெயிலில் காய வச்சு அப்படியே எடுத்து வச்சிடலாம். அது வெயில் எப்படி காய வைக்கணும் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு எல்லாம் நல்லா வாஷ் பண்ணி தண்ணி எடுத்தாச்சு. இதை தண்ணியில் சால்ட் ஆட் பண்ணி வேக வைக்க போகிறோம். இது கூட கத்திரிக்காய் ஆட் பண்ணிடலாம். நல்லா கத்திரிக்காய் வந்துருச்சு. இதுக்கடையில் காய போடுற கேப்பில் அப்படியே நம்ம குட்டி தோட்டத்தை முழுக்க மினி வீலாக்க காட்டுறேன் பாருங்கள். எப்படி நல்லா இந்த மாதிரி வெயிலில் கிளறி தனித்தனியாக இருக்கணும். அப்போ தான் நல்லா அந்த கத்திரிக்காய் வத்தல் காஞ்சி வரும். பாருங்கள், முல்லைப்பூ செடி, அப்படியே கத்திரிக்காய் செடி, மல்லிகைப்பூ, அப்படியே கடலை செடி, பேருக்கல்ல பார்த்தீங்களா அப்படியே காற்றுல எவ்வளோ அழகாக அப்படியே சுற்றி வர தென்னை மரம் காற்றோடு இப்போ சமைக்க போகிறோம். வாங்க எப்படி சமைக்கன்னு பார்ப்போம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி அதில் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம ஆல்ரெடி 2 நாள் காய வச்சிருந்த வத்தலை எடுத்து அதில் போட்டு வணக்கணும்னா அவ்வளோ ருசியாக இருக்குங்க. பாருங்கள், இந்த கோல்டன் ப்ரௌனிஸ் வர அளவுக்கு நல்லா இதை வணக்கி எடுத்துடலாங்க. இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அந்த மாதிரி பார்க்குறக்கே ஒரு கறியோட அந்த கலர் மாதிரி இருக்கும். இப்படி இருக்கணுங்க கத்திரிக்காய் வத்தல். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.